ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு கிரில் சிக்கன் 1 கேஜி அது எப்படி செய்யலான்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கானது ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு ஒரு ஆனியன் வேணும். கசூரி மேத்தி ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேணும். ஒரு 1/4 டீஸ்பூன். 15 பூண்டு, 15 பல் பூண்டு வேணும். கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வேணும். பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வேணும். சால்ட்டு, ஆயில், நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வேணும். க்ரீன் சில்லி பேஸ்ட் அது ஒரு ஸ்பூன் வேணும். இது வந்துட்டு பெருங்காயம். இப்போ சோயா சாஸ் அது ஒரு ஸ்பூன். ரெட் சில்லி பேஸ்ட் வேணும். டொமேட்டோ பேஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம கிரில் சிக்கன் செய்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் அந்த 15 பல் பூண்டையும் வந்துட்டு நம்ம போட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம இன்னொரு வந்துட்டு வானலில் போட்டு நம்ம வந்துட்டு கலக்கிக்கலாம். மசாலாவெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்த்தணும். இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆனியனையும் பூண்டையும் வந்துட்டு இது பண்ணிடலாம். இப்போ கரம் மசாலா 1/4 ஸ்பூன். ஓகேங்களா? 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு, கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு போட்டிருக்கோம். டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக டேபிள் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது சோயா சாஸ் இல்லை, அது டொமேட்டோ ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். இப்போ க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சோண்டு வந்துட்டு கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல, அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதையும் சேர்த்தே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம க்ரீன் சில்லி சாஸும் போட்டிருக்கேன். இப்போது டொமேட்டோ சாஸும் வந்துட்டு சேம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு நான் செய்கிறனால வந்துட்டு கொஞ்சம் படபடன்னு இருக்குது இந்த சாஸ்லாம் போட்டு. இருந்தாலும் வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பாருங்கள். இப்போது ஆயில் வந்துட்டு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டின மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் வந்துட்டு போட்டு எல்லாமே செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது கசூரி மேத்தி வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், கொரியாண்டர் பவுடர். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்துட்டு பெப்பர் பவுடர். ஓகேங்களா? பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன், சாரி. இப்போது உப்பு, தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பெருங்காயம், அது வந்துட்டு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ சோயா சாஸ் அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோயா சாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டடிக்கிற மாதிரி அடிங்க. அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனோடனே வந்துட்டு இப்போ நான் ஒரு 1 கேஜி வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? லெக் அண்ட் டை. ஓகேவா? அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது நல்லா வந்துட்டு போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்பூனில் செஞ்சு பார்த்தேன், பட் முடியலை. என்னோட ஆர்வத்தை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியல. கையால் செஞ்சால் தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த கோடெல்லாம் வந்துட்டு கிழிச்சு போட்டு அந்த கோட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா விட்டு மசாலா வந்துட்டு தடவிடுங்க. ஓகேவா? எல்லா இடமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும் மசாலா. ரொம்ப அதை தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஈவனாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அந்த ஸ்பூன் கொஞ்சம் தொல்லையாக இருக்குது, அதை நான் தூக்கி அங்கிட்டு வச்சிடுறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நல்லா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா அந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகேவா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குதுன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த சிக்கனை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் வந்துட்டு கீழே அந்த மசாலாலாம் வந்துட்டு கொஞ்சம் லீக் ஆன மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்துட்டு அந்த க்ரில் பிளேட் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு ட்ரேயில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் அந்த மசாலாவை வந்துட்டு மேலே கோட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நல்லா வந்துட்டு அந்த கீறி விட்ட இடத்துலலாம் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா உள்ளே வரைக்கும் போகும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும், ஜூஸியாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எப்படி வந்துட்டு பண்ணுறேன்னு பாருங்கள்.
இந்த மசாலாலாம் வந்துட்டு வேஸ்ட் ஆக விட்டுறாதீங்க. ஓகேங்களா? வேஸ்ட் ஆகாமல் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு முடிஞ்ச அளவு எல்லா மசாலாவையும் வந்துட்டு உள்ளே இறக்கிடுங்க. இப்போ ட்ரேயில் வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ அவனில் வந்துட்டு 140 டிகிரி நான் வைக்கிறேன். 140லேருந்து 150 நான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் இதில் வந்துட்டு 180 காட்டுது. கொஞ்சம் நான் மாற்றி மறுபடியும் வச்சேன். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த ட்ரே வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு கீழே வேஸ்ட்டெல்லாம் இறங்கும் இல்லைங்களா? அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த பிளேட் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாமா? இப்போது 10 மினிட்ஸ் வந்துட்டு 150 டிகிரியில் வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். மறுபடியும் வந்துட்டு அந்த ட்ரேவை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். சிக்கன் ட்ரேவை எடுத்து. ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 180 டிகிரியில் க்ரில் மோடு இருக்கும். அதிலேயே காட்டும் க்ரில் மோடு. அதை வச்சுட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒன் ஹவர் காட்டுது. ஆனால் நான் 1 hour வைக்கல. 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. இப்போ 2-3 டைம்ஸ் பண்ணுறனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதனால் நான் சொன்னேன். இது நமக்கு சாப்பிட்றப்ப வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை. இது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன் 180 டிகிரியில். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இந்த சிக்கன் இருக்குங்களா, அதை வந்துட்டு திருப்பி விட்டுறலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு வெளியில் அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. நான் தெரியாமல் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் உள்ளே கையை வச்சே வந்துட்டு திருப்பி விட்டுட்டேன். ஸோ என்னோடய கையும் வந்துட்டு சேர்ந்து க்ரில் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் அந்த அனல்லாம் வந்துட்டு தாங்க முடியல. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சேஃபாக வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப். நீங்கள் என்னை மாதிரி வந்துட்டு இப்படி ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் தெரியாமல் வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம விட்டுறலாம். நம்ம மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் கேப் இல்லாமல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே. வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வெளியில் எடுத்துட வேண்டியது தான். ஓகே. இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துடலாங்களா? வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அந்த பிளாக் கலர் ட்ரேவை மட்டும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுட்டார் வெளியில். அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிளாக் கலர் ட்ரேலையே வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்களா சிக்கனை வச்சிட்டோம். இந்த பிளேட்லேயே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு இது பண்ணியாச்சு. வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட்ட கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாமா? எப்படி இருக்கிறது? நிஜமாவா? எல்லாரும் செய்யலாமா நம்பி?